அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யாரை பற்றி கொள்ள வேண்டும்? யாரை நம்ப வேண்டும்? ஆமென். இங்கே ஒருவரை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் யார் என்று 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று. யார் அவர்? மரணத்தை ஜெயமாய் விளங்குகிறவர். மரணத்தை ஜெயமாய் விளங்கினவரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த பூமியில எத்தனையோ பேர் வந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆமென். பூமியிலே போராடி ஜெயித்த அநேகர் உண்டு, அநேக சர்வாதிகாரிகள் உண்டு. அவர்கள் அனைவருமே மரணத்துக்கு முன்னே தோற்றுவிட்டார்கள். ஆனால் ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வந்தார். அவர் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார், மரித்தார். அவரை எல்லாரையும் போல அடக்கம் செய்தார்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் இவருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாரும் மரணத்துக்கு முன்னே தோற்றார்கள். இவரோ மரணத்தை ஜெயமாய் விளங்கினார். இவர் வேறு யாரும் அல்ல, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாரை பற்றி கொள்ள வேண்டும்? மரணத்தை ஜெயமாய் விளங்கினவரை பற்றி கொள்ள வேண்டும். அதே வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார் என்று. யாரை பற்றி கொள்ள வேண்டும் தெரியுமா? எல்லாருடைய கண்ணீரை துடைக்க வல்லவரை பற்றி கொள்ள வேண்டும். அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இந்த பூமியில் அவர் சஞ்சரித்த நாட்களிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். காது கேட்காதவங்க வந்தாங்க, வாய் பேச முடியாதவர்கள் வந்தார்கள், குஷ்டரோகிகள் வந்தார்கள், பார்வையற்றவர்கள் வந்தார்கள், எல்லாம் இழந்தவர்கள் வந்தார்கள், குடும்பத்தில் மரணம் நிகழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் வந்தார்கள். இப்படி எல்லா நிலையிலும் இருந்து வேதனையோடு அவரிடத்தில் வந்தபோது எல்லாருடைய கண்ணீரையும் அவர் துடைத்தார். இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறவர் ஆனபடியினாலே அதை அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். யாரை பற்றி கொள்ள வேண்டும் தெரியுமா? எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைக்க வல்லவரை பற்றி கொள்ள வேண்டும். யாரை பற்றி கொள்ள வேண்டும் தெரியுமா? அதனுடைய 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். யாரை பற்றி கொள்ள வேண்டும் தெரியுமா? இரட்சகரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். இதோ இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று தூதர்கள் தோண்டி பாடினார்கள். எப்பொழுது? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தபோது. என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர், எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரை துடைக்கிறவர் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். என்ன பூரண சமாதானம் தெரியுமா? இங்கே அவர் குறித்த நாள் வரைக்கும் இங்கே நம்மை வாழ வைத்து நாம் வாழும்போதே கர்த்தர் நமக்கு நிச்சயத்தை தருவார். என்ன நிச்சயம்? நித்தியத்தை குறித்த நிச்சயம். இங்கே நாம் கண்ணு மூடினாலும் அங்கே வெளிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தியாவோம் என்கிற நிச்சயத்தை அவர் தருவார். காரணம், அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். அதை அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி ஏற்படுத்தவே நமக்கு முன்னோடி இருக்கிறார். நமக்கு முன்னோடினவர் என்று எபிரேயரிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி கொள்வோமானால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாயிருக்கும். இம்மையிலும் மறுமையிலும் அவருக்குள்ளே பிழைத்திருப்போம். கர்த்தர் நல்லவர். இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறவரே, நாங்கள் மாயையை பற்றி கொள்ளாமல்
மன்னவரே, உம்மை பற்றி கொண்டு கடைசி வரை வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.